வணக்கம் மக்களை, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று 7/2/2026 சனிக்கிழமை. இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நம்ம அதிகாலையிலே வீடியோ எடுக்க போயிட்டோம். கடந்த ஒரு 4 நாட்களாக நம்ம தொடர்ந்து வீடியோ போட முடியல. அதற்கு காரணம் என்னன்னு நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவு பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 5:50 6:15 எடுத்தோம். நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் பொது தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் வளாகம் ஃபுல்லாகி வெளியே வர்ற அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இல்லை. பொது தரிசன வரிசையில் என்ட்ரான உடனே உள்ள கம்பி போட்ட பாதை இருக்கும். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால் இருக்கும். அந்த வெயிட்டிங் ஹால் வரைக்கும் பக்தர்கள் கூட்டம் இருக்காங்க. 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் வளாகம் ஃபுல்லானதுக்கு அப்புறம் லைன் வெளியே வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டு ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க, நாளை கிணறு மற்றும் அன்னதானத்திலையும் இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை பத்தி டெய்லி அப்டேட் பண்ணுங்கன்னு. அதனால இன்னையிலிருந்து நம்ம நாளை கிணறுலையும் அதே மாதிரி அன்னதானத்திலையும் எந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்காங்கன்னு அதையும் சேர்த்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது நாளை கிணறு, இப்போ பார்க்கறது அன்னதான தரிசன வரிசை. அன்னதானத்தில் இன்னும் பக்தர்கள் கூட்டம் இல்லை. அதாவது நம்ம காலையில் வீடியோ எடுத்த நேரத்தில் மொத தரிசனம் முடிச்சுட்டு இன்னும் பக்தர்கள் கூட்டம் வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அதனால நம்ம காலையில் வீடியோ எடுக்கும்போது அன்னதானத்தில் பக்தர்கள் கூட்டம் கம்மியாக தான் இருந்தாங்க. நிறைய நண்பர்கள் மாசி திருவிழா பற்றின அப்டேட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 நாளாக வீடியோவும் போட முடியல. நம்மளால அப்டேட்ஸும் சரியாக கொடுக்க முடியல. நம்ம எப்போவுமே கோவிலில் இருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்டேட் பண்ணுவோம். அது நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும். கோவிலில் ஒரு சில நண்பர்கள்ட்ட விசாரிச்சப்போ மாசி திருவிழா இந்த வருடம் பிப்ரவரி 21 கொடியேற்றம் நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால மாசி திருவிழா பற்றிய முழு தகவல்களை கோவில் நிர்வாகத்திலிருந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு அப்டேட் பண்ற மக்களே. இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் காலையிலேயே பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்காங்க. இன்னும் இதற்கப்புறம் அபிஷேகம்லாம் போடுவாங்க. அதனால லைன் ஸ்டாப் பண்ணி போறதுனால இன்னும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் செய்வாங்க. நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் இருந்த பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 to 3 மணி நேரம் தாராளமாக ஆகலாம். இன்னைக்கு நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு சாமி பார்த்துட்டு நம்ம வீடியோ பார்க்க வாய்ப்பு இருந்ததுன்னா இன்னைக்கு சாமி பார்க்க எப்போ உள்ள போனீங்க, எவ்வளவு நேரத்தில் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிருங்க மக்களே. தொடர்ந்து தகவலுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் மூலமா நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினமும் தகவலுடன் என்றும் அன்புடன் நம்ம திருச்செந்தூரிலிருந்து நான் உங்கள் அகிலன்.